நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 5-6 வசனங்களை ஒருத்தர் வாசி. சுய புத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையாயிருந்து உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள். அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கடிகளை எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்து இன்றைக்கி படிக்க போகிறோம். என்ன படிக்க போகிறோம்? நெருக்கடி வேளைகளில் நம்ம எப்படி அந்த நெருக்கடிகளிலே மேற்கொள்வது, ஹவு டு ஓவர் கம் கிரைசிஸ். ஆமென், எல்லாம் சொல்லுங்கள். ஹவு டு ஓவர் கம் கிரைசிஸ். நம்ம உலக வாழ்க்கையிலையும் சரி, ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் சரி, அநேக நேரங்களில் நமக்கு என்ன வரும்னா நெருக்கடிகள் வரும். நெருக்கடிகள் அப்படின்னா நம்மளால் தீர்க்க முடியாத பிரச்சனைகள், நம்மளால் அதுக்கு தீர்வு காணவே முடியாது, நம்மளால் அதை ஜெயிக்க முடியாது, மேற்கொள்ள முடியாது. அந்த நேரத்தில் நம்ம என்ன ஆகும்னா, என்ன செய்வது என்று தெரியாத ஒரு நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையை எப்படி அணுகுவது என்பதை குறித்து படிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். நமக்கு ஒரு கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்ன்றதை நம்ம தெரிந்து வைத்திருக்க வேண்டும். நெருக்கடி நேரங்களிலே நம்ம எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னா, நெருக்கடி என்பது பல விதத்தில் வரும். பாவம், நிறைய பேருக்கு பாவத்தை எப்படி மேற்கொள்வது, பாவ வாழ்க்கையே ஒரு நெருக்கடி. இட்ஸ் எ கிரைசிஸ். சின் இஸ் எ கிரைசிஸ் இன் அவர் லைஃப். பாவம் ஒரு நெருக்கடி. அதே போல் பார்த்திங்கன்னா குடும்ப வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் ஒரு நெருக்கடி. அல்லது பணம் இல்லாத நேரம், நம்ம கையில் பணம் இல்லாமல் இருக்கும், பணம் இல்லை, என்ன செய்வது, எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறது. அப்போ பிசாசு என்ன பண்ணுறான், அல்லது நம்ம நினைக்கிறோம், சரி ஒரு தப்பான முடிவை எடுக்கிறதுக்கு நம்ம மனது தூண்டப்படுகிறது, தப்பான முடிவெடுப்பதற்கு நம்முடைய மனது தூண்டப்படுகிறது. அல்லது பாவம், இந்த பாவத்தை ஜெயிக்கவே முடியல அப்படின்னும் பொழுது ஒரு தப்பான முடிவெடுப்பதற்கு நம்முடைய மனம் என்ன செய்யுது, நம்மை தூண்டுகிறது. அல்லது பணமில்லாத நேரம், அல்லது குடும்பத்தில் பிரச்சனை, இதை எப்படி மேற்கொள்வது, குடும்ப சண்டை, அல்லது குடும்பத்தில் பிரிவினைகள், அல்லது வேலை செய்கிற இடத்துல நமக்கு பிரச்சனை. இதை எவ்வளோ பேசி பார்த்துட்டோம், செயல்படுத்தி பார்த்துட்டோம், இதை எப்படி மேற்கொள்வது என்பதே தெரியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம எப்படி செயல்பட வேண்டும் என்று வேதத்திலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால தான் இந்த வசனம் சொல்லுது, உன் சுய புத்தியின் மேல் சாயாமல், ஆமென், ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தைன் ஹார்ட் அண்ட் லீன் நாட் அன்டு தைன் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். உன் சுய புத்தியின் மேல் என்ன செய்து கொள்ள விடுது, சாய்ந்து கொள்ள கூடாமல். ஆமென். பிரச்சனைகள் வரும் பொழுது, நெருக்கடி நேரங்களில் அநேக நேரத்தில் நம்முடைய மனம் நமக்கு நிறைய விஷயத்தை சொல்லி கொடுக்கும். நீ இப்படி பண்ணு, நீ அப்படி பண்ணு, நீ அவர்களை சந்தி, நீ இந்த பிரச்சனையை பாரு, இல்லது நீ இப்படி அதிரடியாக ஒரு முடிவெடு, இப்படி பண்ணாதான் அது சரியாகும் அப்படின்னு பிசாசு என்ன சொல்லுவான், பல யோசனைகளை கொண்டு வருவான். அதே நேரத்தில் நம்முடைய சுய புத்தி, நம்முடைய ஓன் அண்டர்ஸ்டாண்டிங், நம்முடைய மனம் சொல்லும், டக்குன்னு ஒரு முடிவெடு, இப்படி ஒரு முடிவெடு அப்படின்னு ஒரு முடிவை சொல்லும். ஹல்லேலூயா. இப்போ நம்ம என்ன செய்வது, எப்படி இதை மேற்கொள்வது, பாவ சூழ்நிலைகளை எப்படி மேற்கொள்வது. ஹல்லேலூயா, ஆமென். அதை குறித்து தான் தாவீதுடைய வாழ்க்கையில் அவன் சந்தித்த 3 நெருக்கடிகள், எப்படி அந்த நெருக்கடிகளை அவன் மேற்கொள்ளுகிறான் என்கிறதை குறித்து நம்ம படிக்க போகிறோம். ஹல்லேலூயா, ஆமென். தாவீதுடைய வாழ்க்கையில் முதல்ல அவன் சந்தித்த நெருக்கடி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நெருக்கடிகளை சந்தித்தான். தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்ட உடனேயே அவன் கோலியாத்தை என்ன செய்கிறான், வீழ்த்துகிறான். கோலியாத்தை வீழ்த்தின உடனேயே அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி வருகிறது. அதன் பிறகு ஒரு பெரிய நெருக்கடி வருகிறது. நெருக்கடி என்னன்னா, யாருக்காக அந்த கோலியாத்தை அவன் கோலியாத்தை வீழ்த்தின உடனே அவனுக்கு என்ன வருதுன்னா, பிரச்சனை வருது. என்ன பிரச்சனை அப்படின்னா, ஒரு பாட்டை பொம்பளைங்க சும்மா வாய் வைக்காமல் பாட்டு பாடிடுறாங்க. என்ன பாட்டு பாடுறாங்க, சவுல் கொன்றது 1000, தாவீது கொன்றது 10000. இப்போ சவுல் ராஜாவுக்கு பாடாமல் யாரை பாடிடுறாங்க, தாவீதை பாடி விடுகிறார்கள். இப்போ தாவீதுக்கு அதனால பெருமையா அப்படின்னா அதுக்கு பெருமை தான். ஆனால் இப்போ யாருக்கு சங்கடம், சவுலுக்கு சங்கடம். சவுல் நினைக்கிறார், இவ்வளோ பெரிய ராஜாவா நான் இருக்கிறேன், நேற்று வந்த ஒரு பையன் யுத்தத்தில் கோலியாத்தை வீழ்த்தணும்னா அவனை என்ன செய்கிறாங்க, கொண்டாடுறாங்களே. நிறைய நேரத்தில் நமக்கு இந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ், என்ன கிரைசிஸ், ஐடென்டிட்டி கிரைசிஸ் அப்படின்வாங்க. அப்படி அடையாளப்படுத்துவதில் நமக்கு ஒரு பிரச்சனை. இத்தனை வருஷமாக நான் இங்கே இருக்கிறேன்,
எனக்கு மதிப்பு இல்லாமல் நேற்று வந்தவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, ஒரு மதிப்பை கொடுத்துட்டாங்களே, இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படியா. இப்போ சவுலுக்குள்ளே என்ன வந்துருச்சுன்னா பொறாமையின் ஆவி வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? பொறாமையின் ஆவி. இந்த பொறாமையின் ஆவி ரொம்ப டேஞ்சரஸ் பாருங்க. ஒரு மனுஷனுக்குள்ளே பொறாமை வந்துருச்சுன்னா நீங்கள் அவங்களுக்கு ஒரு தவறும் செஞ்சுருக்க மாட்டீங்க, நீங்கள் அவங்களுக்கு எதிராக ஒரு குற்றமும் செய்திருக்க மாட்டீங்க. ஆனால் பொறாமை என்று ஒன்று வந்து விட்டால் அவங்க உங்களை கொலை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பொறாமை மோசமானது. அல்லேலூயா. இப்போது சவுலுக்கு பொறாமை வந்து தாவீதை என்ன செய்கிறாரு, ஈட்டி எடுத்து எய்கிறார், கொலை செய்ய முயற்சிக்கிறார், பல முறை தப்பிக்கிறார். அப்பவும் பாருங்கள், இவன் தான் போய் பிடில் வாசித்து யாரு பிசாசு அமைதிப்படுத்தணும், சவுலுக்குள்ளே இருக்கிற அசுத்தாவியை அமைதிப்படுத்தணும். ஆனால் சவுல் ஒவ்வொரு முறை தாவீதை சந்திக்கும் பொழுதும் அவனுக்குள்ள இருந்த அந்த அசுத்தாவி என்ன செய்து பொறாமையை கொண்டு வந்து தாவீதை கொலை செய்ய தூண்டுகிறது. பொறாமை என்பது ஒரு அசுத்த ஆவியினுடைய ஒரு குணம் பாருங்க. யாருடைய குணம் இது? அசுத்த ஆவியினுடைய ஒரு கேரக்டர். ஸோ ஜெலசி ராட்டன்ஸ் யுவர் போன். பொறாமை எலும்புருக்கி வசனம் இருக்கு, நீதிமொழிகளில் சொல்கிறோம். ஜெலசி ராட்டன்ஸ் யுவர் போன். அது எந்த அளவுக்கு போகிறது என்றால் கொலை செய்யக்கூடிய அளவுக்கு போகுது. நன்மை செய்கிறவர்களுக்கு தீமை செய்யக்கூடிய அளவுக்கு அந்த பாவம் என்ன செய்கிறது, வேலை செய்கிறது. இப்போ தாவீது என்ன செய்கிறார், எப்படி இதை ஹேண்டில் பண்ணுற, பொறாமையை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஐடென்டிட்டி கிரைசிஸை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ தாவீது ஒரு வாளை எடுத்துகிட்டு கோலியாத்தை வீழ்த்தின தாவீதுக்கு சவுலை கொள்றதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரே நிமிஷம். கோலியாத்தை வீழ்த்தவனால் அவனுக்கு வல்லம் இருந்ததுன்னா சவுலை வீழ்த்துறது அவனுக்கு சுலபம். ஆனால் தாவீது அப்படி செய்யல. தாவீது சொல்றான், அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ மனுஷன் மேல நான் என்ன செய்ய மாட்டேன், கையை போட மாட்டேன் என்று சொல்லி அவனுக்கு சவுலை கொள்வதற்கு பலமுறை வாய்ப்பு கிடைத்தும் அவன் அதை செய்யாதபடிக்கு அவன் சொல்றான், நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்பெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிரைசிஸ் வருகிறதோ, கிரைசிஸ்னால் சின்ன சின்ன பிரச்சனைகளை பற்றி இங்கே பேசல, இது ஒரு பெரிய பிரச்சனை. தாவீது சவுலுக்கு பயந்து நாட்டை விட்டே என்ன செய்கிறான், ஓடுறான், தூரமாக ஓடுறான், துரத்துகிறான். சவுலை விடாமல் துரத்துறான். ஹல்லேலூயா. சில நேரத்தில் சில மனிதர்கள் உங்களை விடாமல் துரத்துவாங்க, காரணம் இல்லாமல் உங்கள் மேலே பொறாமப்படுவாங்க, காரணம் இல்லாமல் உங்களை பகைப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம பகையை பாராட்டக்கூடாது. என்ன செய்யக்கூடாது? திரும்ப பகையை பாராட்டாதபடிக்கு தாவீது சொன்னார். என்ன சொல்கிறாரு? நான் கர்த்தருக்காக காத்திருப்பேன். ஹல்லேலூயா. சங்கீதம் 40:1 வாசிங்க, முதலாவது வசனம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயில் கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஹல்லேலூயா, ஆமென். அகங்காரிகளையும் பொய்யை சார்ந்திருக்கிறவர்களையும் நோக்காமல் கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் வைக்கிற மனுஷன் பாக்கியவான். பாருங்க என்ன எழுதுறாரு, நான் கர்த்தருக்காக என்ன செய்கிறேன், பொறுமையுடன் காத்திருக்கிறேன். எப்படி காத்திருக்கிறார்னா, சவுல் சாகிற வரைக்கும் காத்திருக்கிறார் தன்னுடைய காரியத்தை நிறைவேற்றுவதற்கு. சவுலை தாவீது கொலை செய்யவில்லை. ஹல்லேலூயா. சவுல் தற்கொலை செய்து மடிந்து கொண்டு போனான். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த மாதிரி பிரச்சனையான நேரங்களில் நீங்கள் அவர்களுக்கு எதிராக ஒரு காரியத்தை என்ன செய்யக்கூடாதா, செய்யவே கூடாது. நீங்கள் யாருக்காக காத்திருக்கணும்? கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருக்கணும். ஹல்லேலூயா. பொறாமையை ஜெயிக்கணும்னா உங்களுக்கு பொறுமை வேணும். பொறாமையை ஜெயிப்பதற்கு என்ன வேணும்? பொறுமை வேணும். பொறுமை இல்லைன்னா நம்மளால் பொறாமையை ஜெயிக்க முடியாது. ஹல்லேலூயா. இப்போ இன்னும் யோசித்து பாருங்க, சவுல் ஈட்டி எடுத்து எரிகிறான். யார் மேலே? தாவீது மேலே. அதே ஈட்டி எடுத்து தாவீது எரிந்திருந்தா என்ன இருக்கும்? இப்போ என்ன இருக்கும்? யுத்தம் பயங்கரமாக இருக்கும். தாவீது பேரில் ஒரு பழி வந்திருக்கும். என்ன பழினா, தாவீதை ராஜாவை கொன்ற பலி வந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அந்த பலிக்கு தாவீது என்ன செய்யல? இடம் கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இதுதான் கிரைசிஸ் மேனேஜ்மெண்ட்.
ஆமென். நெருக்கடி வேளைகளில் நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா பொறுமையாக இருந்து ஜெயிக்கணும். அவசரப்பட்டு முடிவுகளை எடுக்கக்கூடாது. அதனால தான் பைபிள் சொல்லு, சுய புத்தியின் மேல் சாயாமல், டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆமென். எதில் சாஞ்சிராதீங்க? சுய புத்தியின் மேல். அதனால தான் பைபிள் சொல்லுது, நம்ம சுய புத்தி, நமக்கு தெரிந்தவைகளை நம்ம செய்து விடக்கூடாது. நமக்கு யுத்தம் தெரியும், தாவீதுக்கு யுத்தம் தெரியும். அவன் ஆமென் அந்த கவன் சுத்துறதுல அவன் பயங்கர திறமையானவன். அல்லேலூயா. ஒரு கவன் எடுத்து சுற்றி யார் அடிச்சிருக்கலாமே, ஒரே செகண்ட்ல யார் மடிந்து போயிருப்பா? சவுல் மடிந்து போயிருப்பான். ஆனால் பழி யார் மேலே வந்திருக்கும்? அல்லேலூயா, தாவீது மேலே வந்திருக்கும். இன்றைக்கி நிறைய பேர் எப்படி இருக்கும் தெரியுமா? பழியை சுமந்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? உங்கள் பொறாமையை உங்களால் ஹேண்டில் பண்ண முடியாததுனால, நீங்கள் ரியாக்ட் பண்ணதுனால அந்த பழி யார் மேலே வந்திருக்கு? இப்போ உங்கள் மேலே வந்திருக்கு. ஆமென். உங்களுக்கு கெட்டவன்ற ஒரு முத்திரை கொடுத்தப்பட்டிருக்கிறது, நீங்கள் ஆகாதவன்ற ஒரு முத்திரை கொடுத்தப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் உண்மையானவே அதற்குரிய கேரக்டர் ஆனவங்க இல்லை. ஆனால் நீங்கள் ரியாக்ட் பண்ணதுனால என்ன நடந்து விட்டது? அங்கே ஒரு பழி வந்து விட்டது. அதனால தான் பைபிள் நமக்கு ரொம்ப எச்சரிப்பாக சொல்லுது, சுய புத்தி மேலே சாயாத. ஹல்லேலூயா. டோன்ட் லீன் ஆன் யுவர் ஓன் அண்டர்ஸ்டாண்டிங். ஆனால் யார் மேலே காத்துரு? ட்ரஸ்ட் இன் த லார்ட் வித் ஆல் தேன். முழு இருதயத்தோடும் கர்த்தர் மேல் நம்பிக்கையார். ஃபர்ஸ்ட் திங். ஹல்லேலூயா. பிரச்சனை வரும் பொழுது அது குடும்பத்தில் வரலாம், கணவன் மனைவிக்குள்ளே வரலாம். உடனே டைவர்ஸ், இல்லை நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறேன், இல்லை நீ எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு போய்விட கூடாது, முடியாது. பைபிள் சொல்லுது, கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்ட. அப்போ பொறுமை ரொம்ப அவசியம். ஒரு விஷயத்தை ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு என்ன அவசியம்? பொறுமை அவசியம். பேஷன்ஸ் இஸ் ரிக்வயர்ட். எங்கே பொறுமை இல்லையோ அங்கே பொறாமை ஒரு மனிதனை அழித்து விடுகிறது. அல்லேலூயா. ஆமென். பாருங்க, சவுலுக்கு இப்போ பொறுமை வேண்டாம், பாதிக்கப்பட்டவனுக்கு தான் என்ன தேவை? இப்போ பொறுமை தேவை. பாதிக்கப்பட்டவர்கள் அநேக நேரத்தில் என்ன பண்ணுறோம்? நம்ம நிறைய நேரத்தில் பாதிக்கப்படுகிறோம், நிறைய இடத்துல பாதிக்கப்படுகிறோம், நிறைய பிரச்சனைகள் நம்மை பாதிக்கிறது. ஆமென். அந்த பாதிப்புகள் வரும் பொழுது நம்ம எப்படி ரியாக்ட் பண்ணுறோம்? உடனே நமக்கு என்ன வருது? எமோஷன் வருதா? உணர்வுகள் வருதா? என்ன செய்யணும்? சவுலை கொன்றுணும், இல்லை அடிச்சிடணும், அல்லது அவன் நம்மளை இப்படி பண்ணிட்டான், அவனுக்கு ஏதாவது நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு கோபம் நமக்குள்ளே வருது, அல்லது ஒரு எரிச்சல் நமக்குள்ளே வருது. ஆனால் தாவீது என்ன செய்கிறாரு? இதெல்லாம் செய்யாமல் பொறுமையாக இருக்கிறான். பைபிள் சொல்லுது, இட் இஸ் பாசிபிள். ஹல்லேலூயா. ஆமென். எந்த ஒரு விஷயத்துக்கும் முதல்ல ரியாக்ட் பண்ண கற்றுக்காதீங்க. ஆமென். கோபம் வந்த ஒரு இடத்துல ரியாக்ட் பண்ணாதீங்க. பொறாமை இருக்கிற இடத்துல என்ன செய்யாதீங்க? ரியாக்ட். உடனே குறிப்பாக பெண்களுக்கு யாராவது ஏதாவது பேசிட்டா உடனே பதில் என்ன செய்யணும்? கொடுத்துடணும். பதிலடி பார்த்தியா நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுதான் தப்பு. அல்லேலூயா. தாவீது எப்படி இருக்கிறாரு? பொறுமையாக இருக்கிறார். ஆமென். முதல்ல மேனேஜ்மெண்ட்டுக்கு நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. இது எப்படி கிடைக்குதுன்னா, காத்திருக்கும் பொழுது கிடைக்கிறது. இது ஒரு நாளில் நம்மளால் டெவலப் பண்ண முடியாது. எப்போ நீங்கள் ஆண்டவர் அதிகமாக சார்ந்து கொள்கிறீர்களோ, எப்போ கர்த்தர் அதிகமாக நம்புகிறீர்களோ, எப்போ தேவனுடைய வசனங்களுக்கு அதிகமாக செவி கொடுக்கிறீர்களோ, உங்களுக்குள்ள பொறுமை உருவாகிறது. ஹல்லேலூயா. என்ன உருவாகிறது? பொறுமை உருவாகுகிறது. ரெண்டாவது, தாவீதினுடைய வாழ்க்கையில் இப்போ தாவீது என்னவா மாறிட்டாரு? ராஜ